as வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ்லயும் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் யூஸ் பண்ணுவோம். ஆனா so asன்றது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. he is as good as ராம். ஸோ ராம் மாதிரியே இவனும் நல்லவன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல குட்ன்றது அட்ஜெக்டிவ், அதாவது நவுனை பத்தி சொல்றது. அது ராமா இருக்கலாம், ஹீயா இருக்கலாம், ஏதோ ஒரு நவுனை பத்தி சொல்றது தான் அட்ஜெக்டிவ். இங்க வந்து பாசிட்டிவ் மீனிங் கொடுக்குற மாதிரி எழுதியிருக்காங்க சென்டென்ஸ். he is not as good as ராம் அப்படின்னு நெகட்டிவ் சென்டென்சஸ்லயும் நம்ம எழுதலாம். ஓகேவாங்க. ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் நீங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் ரெண்டுலையுமே asன்ற இந்த கனெக்டரை யூஸ் பண்ணலாம். ஆனா he is so good as ராம், ராம் மாதிரி அவ்வளோ நல்லவன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண கூடாது, இது தப்பு. ஸோ எப்பயுமே so as யூஸ் பண்ணீங்கன்னா he is not so good as ராம்னு தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்ல தான் so as யூஸ் பண்ண முடியும். as எப்ப யூஸ் பண்ணாலும் பாசிட்டிவ் டிகிரியில நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டு நவுனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ற இடத்துல as யூஸ் பண்ணுவோம். இல்ல இவன் அவன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றதுக்கோ, இவன் அவன மாதிரி தான் அப்படின்னு சொல்றதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் asன்னு யூஸ் பண்ணுவோம். so asன்றதும் சிமிலர் மீனிங் தான், ஆனா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவோம்.